ஐக்கிய நாடுகள் சபையின் 79வது பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். மனித குலத்தின் வெற்றி கூட்டு பலத்தில்தான் உள்ளது, போர்க்களத்தில் அல்ல. உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் முக்கியம் என மோடி கூறினார். அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது அவர் மோதலை தீர்ப்பதற்கான இந்தியாவின் ஆதரவை மீண்டும் தெரிவித்தார். உக்ரைனில் உள்ள மோதலை தீர்க்கவும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் டெல்லி புறப்பட்டார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார். குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு, ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த உச்சி மாநாட்டிலும் பங்கேற்றார். இந்தியா வம்சாவழியினர், பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். தெலுங்கானா கொல்லக்குடேம் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மா. இவர் திருப்பதியில் தரிசனம் செய்துவிட்டு லட்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பியுள்ளார். வீட்டில் லட்டை சாப்பிட்டு எடுத்தபோது அதில் குட்கா பாக்கெட் இருந்ததாக கூறப்படுகிறது. ஷாக்கான பத்மா தனது குடும்பத்தாருடன் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னையில் 10 இடங்கள் உட்பட புதுக்கோட்டை, நாகர்கோவிலில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஷிகாப் உத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆள் சேர்த்த வழக்கில் சோதனை நடக்கிறது. தமிழக கலாச்சாரத்தின் அழகையும் துடிப்பையும் உலகம் முழுவதும் பரப்பும் பிரதமர் மோடியின் தளராத முயற்சிகளுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதாக கவர்னர் ரவி கூறியுள்ளார். தமிழகத்தில் உடல் உறுப்புகள் தானம் வேண்டி 7797 பேர் காத்திருப்பதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடக்கவுள்ளது. மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு சில கண்டிஷன் போட்டுள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர். யாரும் மது அருந்திவிட்டு வரக்கூடாது உள்ளிட்ட 8 நிபந்தனைகள் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளிகளில் காலாண்டு தேர்வு விடுமுறையை அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் பருவநிலை மாறி வெப்பம் வாட்டி வதைப்பதை அரசு நிர்வாகம் மனதில் கொண்டு விடுமுறையை நீட்டித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ஆசிரியர்கள் தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை BEML நிறுவனம் பெற்றுள்ளது. 8 பெட்டிகள் கொண்ட 2 புல்லட் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளது. புல்லட் ரயில் தயாரிப்பு பணிகள் முடித்து 2026இல் ரயில்வேக்கு அளிக்கப்படும் என BEML நிறுவனம் கூறியது. TNPSC மதிப்பெண் திருத்தத்தில் GIS முறையில் இயங்கும் மென்பொருளை பயன்படுத்த TNPSC நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் குரூப் 2 முதன்மை தேர்வில் அமலாகும் என TNPSC அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 10 லட்சம் ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யும் வகையில் மாவட்ட வாரியாக வேளாண் துறையினர் இலக்கு நிர்ணயித்துள்ளனர். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் நிரப்பப்படுகின்றன. மொத்தம் 81 இடங்கள் உள்ளன. https://hal-india.co.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். அமெரிக்க வரலாற்றில் இந்தியாவுக்கு பெரும் ஆதரவு அளித்த அதிபர் பைடன் எனவும், அதேபோல இந்திய வரலாற்றில் அமெரிக்காவுக்கு பெரும் ஆதரவு அளித்த பிரதமர் மோடிதான் என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்ஷெட்டி தெரிவித்தார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 492 பேர் பலியாகினர். 700க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கர்நாடகாவில் அங்கன்வாடி ஆசிரியர் பணிக்கு உருது மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். இதற்கு பாஜக கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. கன்னட மொழி பேசும் பகுதிகளில் உருது மொழியை கர்நாடக அரசு திணிக்க நினைக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளது. வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வட, தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம். வரும் 29ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.